திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. திருவீழிமிழலை. சோழ நாட்டு தென்கரை தலம். ஈசன் திருமண கோலத்துடன் இருக்கும் திருத்தலம். திருமால் பூசித்து ஆழிப்படையை பெற்ற தலம். ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் படிக்காசு பெற்ற தலம். சீர்காழிபதியில் உள்ள காட்சியை ஈசன் இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு காட்டி அருளிய சிறப்புடையது. சுவாமி வீழியழகர், அம்பிகை சுந்தரகுசாம்பிகை. தலமரம் வீழிச்செடி. தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். பண் நட்டப்பாடை. திரு ஞானசம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி. சடையார் பூணல் உடையான் ஒரு சரிகோவனும் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் எனை உடையான் விடையார் கோடி உடையான் இடம் வீடும் மிழலையே. தெளிவுரை. சடையின் கண் பொருந்திய கங்கையை உடையவன், சரிந்த கோவண ஆடையை உடையவன், ஆயுதமாக விளங்கும் மழுவை உடையவன், பூதகணங்களை படைவீரர்களாக உடையவன், மான்விழி அன்ன உமை நங்கையை இடபாகத்தில் உடையவன், என்னை ஆளாக உடையவன், இடபத்தை கொடியாக உடையவன். அவனுடைய இடம் என்பது திருவீழிமிழலை ஆகும். ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாயுடன் ஆனான் இடம் வீழிமிழலையே. உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒடுங்காலத்தில் அவற்றை தானே ஏற்று நின்று விளங்குவதால் முடிவு பொருளாகவும், அவ்வுயிர்களை மீண்டும் தோன்றச் செய்யும் முதற் பொருளாகவும், தான் ஒருவனே ஆண் உருவிலும் பெண் உருவிலும் இரண்டாக தோன்றுபவனாகவும், 3 குணங்களாகவும், 4 வேதங்களாகவும், 5 பூதங்களாகவும், 6 வகையான சுவைப்பொருளாகவும், 7 இசையாகவும், 8 திக்குகளாகவும் உடையவன் ஈசன். எல்லாம் தானேயாய் விளங்கும் இறைவன் அவ்வப்பொருளின் கண் இணைந்து உடன் இருப்பவனாகவும், அவ்வப்பொருளில் கலவாமல் வேறாய் விளங்குபவனாகவும் இருப்பவன். அவன் வீற்றிருக்கின்ற இடமாவது திருவீழிமிழலை ஆகும். வம்மின்னடியினால் மலர் இட்டு தொழுது உய்ய உம்மன்பினோடு எம்மன்பு செய்து ஈசன் உரை கோயில் மும்மென்று இசை முரல் வண்டுகள் கொண்டு திசை எங்கும் விம்மோ பொழில் சூழ்தன் வயல் வீழிமிழலையே. அடியவர் பெருமக்களே, வாருங்கள். புதுமலர்களால் ஈசன் பாதத்தை அர்ச்சித்து வணங்கி போற்றி இவ்வுலகில் பிறவி எடுத்ததை பயனாக்கும் வகையில் உய்தல் வேண்டும். உமது அன்போடு என் அன்பும் இணைந்து நிற்க விளங்கும் ஈசன் உரைகின்ற கோயில் திருவீழிமிழலை ஆங்கு வண்டுகள் பூக்களில் அமர்ந்து நன்கு மலரச் செய்து இசைக்க பெருகி வளரும் சோலைகளும் நீர்வளம் சார்ந்த வயல்களும் உள்ளன. அடியவர்களின் திருக்கூட்டச் சிறப்பினை உம் அன்பினோடு எம் அன்பும் செய்து எனும் தொடர் உணர்த்திற்று. பெருகி வளர்ச்சோலை புதுமலர்களை தருவதாயிற்று. பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் ஊறு தாள தோழி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் விழி மிழலையே.
இசையுடன் 7 சுரங்களில் எழுப்பப்படும் தமிழ்ப்பாடல் தாளத்தின் இயல்பு சேர அப்பாடலுக்குள் பொதிந்து விளங்கும் உயர்ந்த பொருளை உணர்ந்து மகிழும் சிறப்பும் மலர், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவற்றுடன் சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகிய 3ம் சேர அட்டமூர்த்தியாக முழுமை பெற்று விளங்கும் இடம் திருவீழிமிழலை ஆகும். ஆயாதன சமயம் பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிர்களுக்கு முன் தலையானவன் மறை முத்தியானவன் சிவனெம்பீரை செல்வ திருவாரூர் மேயானவன் உறையும் இடம் விழிமிழலையே. சைவத்தை தவிர பிற சமயங்கள் இறை உண்மையை ஆராயும் கொள்கை பொறாமையால் அவற்றால் அறியப்படாதவன். பல்வேறு சமயத்திற்கும் தோற்றுவாயாகி தாய்போல் காத்து அருள்பவன். எல்லா உயிர்களுக்கும் தோற்றுவாயாக இருப்பவன். வேதத்தால் மொழியப் பெறும் 3 வகையான தீயாக விளங்குபவன். அத்தகையவன் எமது தெய்வமாகிய சிவபெருமான். அப்பெருமான் செல்வம் திகழும் திருவாரூரில் பொருந்தி இருப்பவன். அவன் உறையும் இடம் திருவீழிமிழலை ஆகும். கல்லால் நிழல் கிடாயிடர் காவாயன வானோர் எல்லாம் ஒரு தேராய் ஆயன் மறை பூட்டி நின்று உய்ப்ப வல்லாயெறி காற்று இருக்கு அரிகோல் வாசுகி நான்கள் வில்லால் எய்தான் இடம் விழிமிழலையே. கல்லால மரத்தின் கீழிருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறமுரைத்த பெருமானே, எங்களை காப்பாற்றுக என்று தேவர்கள் எல்லாம் வணங்கி வேண்டி நிற்க ஒளித்திகழும் சூரிய சந்திரர்கள் தேர் சக்கரங்களாகவும் பிரமன் சாரதியாகவும் வேதங்கள் குதிரைகளாகவும் திகழ காற்று போன்று வேகமாக செல்லும் எரிக்கும் தன்மையுடைய நெருப்பை கொள்ளுமாறு திருமாலாகிய அம்பினால் மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பை நானாகவும் கொண்டு அசுரர்களின் 3 கோட்டைகளையும் எரித்தான். அவனுடைய இடமாவது திருவீழிமிழலை. கரத்தான் மலி சிரத்தான் கரி புரித்தாயதோர் படத்தான் புறத்தார் போடி படத்தன்னடி பணிமூவர்கட்கு ஓவா வரத்தால் மிக அளித்தானிடம் வளர்ப்புன்னை முத்து அரும்பி விரைத்தாது பொன் மணியின்று அணி விழிமிழலையே. ஈசன் பிரமனது ஒரு தலையை கையில் கபாலமாக கொண்டவன். யானையின் தோலை உறுத்தி போர்த்து கொண்டவன். தன்னை எதிர்த்த 3 கோட்டைகளும் எரியுமாறு செய்து அதற்கு உள்ளிருந்து அவனுடைய திருவடியை பணிந்த மூவர்க்கு ஓய்வில்லாத நித்திய பணி ஆற்றும் விதத்தில் வாயிற்காவலராகும் வரமளித்து வாழ்வித்தவன். அவனது இடமானது புன்னை முத்துபோல் அரும்பி பொன் தாதுக்களை ஈன்று அழகு சேர்க்கும் திருவீழிமிழலை ஆகும். முன்னிற்பவர் இல்லாமுரன் அரக்கன் வட கையிலை தன்னை பீடித்தெடுத்தான் மூடி தடம் தோழிர ஊன்றி பின்னை பணிந்து ஏத்த பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னீர் போலி சடையானிடம் விழிமிழலையே. தனக்கு எதிராக முன்னிருந்து போர் புரிபவர் யாரும் இல்லாத ராவணன் ஈசன் திரு இருக்கையாகிய வடக்கையிலை மலையை பெயர்த்து எடுத்தபோது அவனுடைய அகன்ற வலிமையான தோல் துன்புறுமாறு தனது திருப்பாத விரலால் ஒன்றினான் சிவபெருமான். பின்னர் அரக்கன் பணிந்து ஏத்த உயர்ந்த வாளும் பேரும் கொடுத்த விண்போன்று பொழியும் சடையை உடைய அப்பெருமானுடைய இடம் திருவீழிமிழலை ஆகும். பண்டு 7 உலகு உண்டானவை கண்டானும் முன் அறியா ஒன் தீவுரு ஆனான் ஊரை கோயில் நீரை பொய்கை வந்தாமரை மலர்மேல் மட அன்னம் நடைபயில வெண்தாமரை
செந்தாது உதிர் வீயும் மிழலையே. படைப்பு தொழிலை உடைய பிரமனும் ஒரு காலத்தில் அவ்வுலகங்களை உண்டு உமிழ்ந்த திருமாலும் நேரில் காண்பதற்கு அரியவனாய் சோதிப்பிழம்பாய் வடிவு கொண்ட ஈசன் உரைகின்ற கோயிலானது திருவீழிமிழலை ஆகும். அது நீர் நிறைந்த குளத்தில் வளமிக்க தாமரை மலர் மீது அன்னப்பறவை நடைபெயலவும் வெண்தாமரை செவ்விய பூந்தாதுகளை சிந்தவும் வளத்தை பெருக்கும் இயல்புடையது. மசங்கள் சமன் மண்டை கையர் குண்ட கூணம் கிளிகள் இசங்கும் பிறப்பு அறுத்தானிடம் இருந்தேன் கழித்து இறைத்து பசும் பொன் கிளி களிமங்கைகள் ஒளி கொண்டு எழு பகலோன் விசும்பை பொழிவிக்கும் பொழில் வீழும் மிழலையே. மயக்கம் தரும் சொற்களை கூறும் சமணர்களின் சொற்களை நீக்கி வினைவயத்தால் நேரும் பிறவி தலை அறுத்தவனாகிய சிவபெருமான் உரையும் இடமாவது திருவீழிமிழலையாகும். அது பசும் பொன்னிறமுடைய கிளிகளும் மயில்களும் விளக்க தேன் சொரியும் மலர்களும் குலுங்க கதிரவன் ஒளியை பெறும் உயர்ந்த சோலைகளை உடைய ஊராகும். வீடும் மிடலை மேவிய விகிர்தன் தனை விரைசேர் காழின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சோழ கேட்டார் அவர் எல்லாம் ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவாரே. யாழின் இசை வல்லார் சோழ கேட்டார் அவர் எல்லாம் ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவாரே. திருவீழிமிழையில் பொருந்தி வீற்றிருக்கும் சிவபெருமானை பக்தி மனம் கமழும் சீகாழிப்பதியில் விளங்கும் ஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த இனிய பதியத்தை யாழில் அமைத்து இசையுடன் பாட வல்லவர்களும் வல்லார் சொல்ல கேட்போரும் ஊழிதோறும் அழிந்து துன்புறுத்தும் வினை களைய பெற்று சிவபெருமானுடைய திருவடி பெற்றினை அடைந்து இன்புற்று விளங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.